இப்படி ஒரு ரெசிபி இருக்குன்னு தெரியுங்க. ஆனா இதுவரைக்கும் நான் இத ட்ரை பண்ணினதே கிடையாது. ரீசென்ட்டா நம்மளுடைய லெஜெண்டரி செஃப்ஸ் தாமு சார், தீனா சார்லாம் அவங்களுடைய ஃபேவரைட் ரெசிபி இதுன்னு இன்டர்வியூஸ்ல சொல்லியிருந்தாங்க. அவங்களுடைய ஃபேவரைட் ரெசிபிய ட்ரை பண்ணி பார்த்தா, ஓ மை காட்! ஜஸ்ட் 2 இன்கிரீடியன்ட் மேஜிக் தாங்க சொல்லணும். ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆனா டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கு. கண்டிப்பா செஞ்சு பாருங்க. எப்படி பண்ணலான்னு பாப்போமா? இப்ப நான் 1 கிலோ சிக்கனுக்கு 3/4 கிலோ வெங்காயம் எடுத்திருக்கேன். இந்த ரெசிபில ஒரே வேலை வெங்காயம் கட் பண்ற வேலை மட்டும் தான். நீங்க மினிமம் ஒரு 600 கிராம்ஸ் ஆச்சும் வெங்காயம் எடுக்கணும். நான் சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் சேர்த்து எடுத்திருக்கேன். காரத்துக்கு காஞ்ச மிளகா. காஞ்ச மிளகால எல்லா விதையும் எடுத்துடணும். நான் ஒரு 15 மிளகாய் எடுத்திருக்கேன். என் மிளகா ரொம்ப காரமா இருக்கு. உங்களோடது மீடியம் காரம்னா ஒரு 20ல இருந்து 25 வரைக்கும் எடுத்துக்கலாம் நீங்க. உங்க மிளகா ரொம்ப காரமா இருந்துச்சுன்னா, விதை எடுத்த பிறகு கொஞ்சம் வார்ம் வாட்டர்ல ஒரு 5 மினிட்ஸ் ஊற வைங்க. இந்த டிப்ஸ் என்னுடைய ஃப்ரெண்ட் கல்பனா சொன்னது. காரம் இன்னும் கம்மியாகும். ஆனா உங்க மிளகா கரெக்ட்டா இருக்கு காரம்னா, இந்த இந்த ஸ்டெப்ப வந்துட்டு ஸ்கிப் பண்ணிடுங்க. என்னுடைய மிளகா ரொம்ப காரமா இருக்கு. அதனால தான் நான் இத தண்ணீல ஊற வைக்கிறேன். இப்ப நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திருக்கேன். நீங்க நல்லெண்ணெய் இருந்தா நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம் சேர்த்துடலாம். அதுலயே இந்த காஞ்ச மிளகாவையும் சேர்த்துடலாம். ஒரு 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து, இத நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு கொஞ்சம் வதக்கிடலாம். வதக்கிட்டு, அடுத்து இந்த சிக்கன சேர்த்துடலாம். அவ்வளவுதாங்க வேலை முடிஞ்சது. இப்போ இது ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா வதக்கிட்டு, மூடி வச்சு ஒரு 5 மினிட்ஸ் விட்டுருங்க. அதுக்கப்புறம் திரும்ப எடுத்து நல்லா பெரட்டி விடுங்க. தண்ணி எல்லாம் கொஞ்சம் வெளியில வந்ததும் மூடி வைக்க வேண்டாம். இத தொறந்து வச்சு நல்ல ஒரு ஹை ஃப்ளேம்ல வச்சு, இத நல்லா எல்லா அந்த வெங்காயம் இதெல்லாம் நல்லா சேர்ந்து வர வரைக்கும் நல்லா வதக்கி விடணும். சாரி, உப்பு சொல்ல மறந்துட்டேன். இன்னும் ஒரு 1 டீஸ்பூனுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்க வதக்க இந்த வெங்காயம் எல்லாம் நல்லா கேரமலைஸ் ஆகி சாஃப்ட் ஆகி நல்லா ஜூசியா ஆகி இந்த சிக்கனோட அப்படியே நல்லா கோட் ஆயிடும். இந்த சிக்கன் ரெசிபியை உங்களுக்கு தெரிஞ்ச பேச்சுலர்ஸ் இல்ல ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி யாராச்சும் இருந்தா கண்டிப்பா அனுப்பிச்சு வைங்க. அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பிகினர்ஸ் யார் வேணாலும் பண்ணலாம். அவங்களுக்கெல்லாம் அட நம்மளும் நல்லா சமைக்கிறோமேங்கிற ஒரு கான்பிடென்ட் கொடுக்கும். லாஸ்டா இந்த சிக்கன் எல்லாம் எடுத்த பிறகு இந்த கடாய் ரைஸை மட்டும் மறந்துடாதீங்க. நான் இந்த எண்ணெயிலேயே கொஞ்சமா கார்லிக் பொடியா கட் பண்ணி போட்டு 1 நிமிஷம் வதக்கிட்டு சாதம் போட்டு கலந்துக்கிறேன். கார்லிக் உங்களுடைய ஆப்ஷனல் தான். இதுல நீங்க சாதம் போடுறதுக்கு பதில் ஒரு 3 முட்டைய உடைச்சு ஊத்தி நல்லா பெரட்டி எடுத்தீங்கன்னா முட்டை கார பொடி மாஸ் சூப்பரா ரெடி ஆயிடும். கண்டிப்பா செஞ்சு பாருங்க. ட்ரஸ்ட் மீ அண்ட் ட்ரை இட் ஃப்ரெண்ட்ஸ். யூ டெஃபினெட்லி லவ் இட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.